பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் கொடுக்கிற நல்ல ஒரு மகிமையான வார்த்தை அது என்ன அப்படின்னா, பாழானவைகள் எடுத்து கட்டப்படும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 33 வசனத்தை நான் வாசித்தால், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலம் ஆக்குகிறேன் என்றும். நல்லா கவனிக்கணும். நிர்மூலமாகப்பட்ட, இடிக்கப்பட்ட, ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்ட, பாழாய் தள்ளப்பட்ட ஒரு இடத்தை தேவன் எடுத்து கட்டுகிறாராம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில், ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம இடிஞ்சு போய் இடிக்கப்பட்ட நிலைமையில், ஐயோ இது எப்படி ஆகும், என்னுடைய லைஃப்பில் இதுக்கு பிறகு நான் எப்படி இந்த காரியத்தை நான் சந்திப்பேன், எப்படி இந்த காரியத்தில் நான் விடுதலை அடைவேன், எப்படி இந்த காரியத்தில் நான் ஜெயம் பெறுவேன்னு சொல்லி ஒரு இடிக்கப்பட்ட ஒரு 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 விதமான சோர்வோடு பலவீனத்தோடு ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ப்ரொஃபட்டிக்கல் வேர்டு என்ன அப்படின்னா, இடிக்கப்பட்டவைகள் கட்டப்படும். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, பாழாய் போனவைகள் பயிர் நிலமாக்கப்படும். ஒருவேளை வாலிப தம்பி தங்கச்சி, நம்முடைய லைஃப்ல பாழா போயிட்டோம், சத்ருவால நம்ம பாழா போனோம், அல்லது நம்முடைய பாவத்தினால நம்ம பாழா போய் கிடக்கிறோம், அல்லது நம்முடைய அறியாமையினால பாழா போய் கிடக்கிறோம். ஐயோ எங்கள் வீட்டுக்காரருடைய குடிப்பழக்கம், அல்லது என் மனைவியுடைய கோபம், அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய தரிகட்ட வாழ்க்கையினால நாங்கள் பாழாய் போய் கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இந்த நல்ல ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, பாழாய் போனதை கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்றுவாராம். எப்பயுமே பாழாய் போன இடத்தை யாருமே விரும்ப மாட்டாங்க பாருங்களேன். அது வனாந்தரமான ஊர்நிலமான ஒரு இடங்களை யாருமே விரும்புறது கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் அதை பயிர் நிலமாய் மாற்றுவேன். ஏன் தெரியுமா? உங்களால் என்னால் தேவன் மகிமை அடையும்படி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அப்படி செய்வாராம். அதை தான் இங்கே சொல்றார். அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னதை செய்வதில் அவருக்கு நிகர் அவர்தான். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத தெய்வம், அவர் பொய் சொல்ல தெரியாத தெய்வம், அவர் மனம் மாறாத தெய்வம், அவர் மனுஷன் கிடையாது, அவர் மற்ற கடவுள்களைப் போல கிடையாது. அவர் தம்மையே நமக்காக கொடுத்த ஜீவனுள்ள உண்மையுள்ள தெய்வம். அவர் சொல்றாரு, பாழாய் போயிருக்குதா, நான் பயிர் நிலமா மாற்றுவேன். ஒருவேளை இடிக்கப்பட்டு போயிருக்குதா, ஒருவேளை அந்த நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா, நான் எடுத்து கட்டுவேன். ஒருவேளை என்ன வேலை போச்சுன்னு, அல்லது என்னுடைய சுகம் போச்சு, என்னுடைய பலன் போச்சு, என்னுடைய சமாதானம் போச்சு, என்னுடைய சந்தோஷம் போச்சு, என் பேர் போச்சு, என்னுடைய எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறீங்களா, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எடுத்து கட்டுவேன். மகளே மகனே, உன்னை நான் பயிர் நிலமாய் ஆக்குவேன். ஒருவேளை இதுவரை உன்னுடைய வாழ்க்கையை யாருமே விரும்பாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இனி அநேகர் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படி, சந்தோஷப்படுத்தும்படி உன்னை நான் கௌரவப்படுத்த போகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இதை கர்த்தர் உங்களுக்கு சொன்னார், அதை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமீன் சொல்லி இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமாதானம் உங்களுடைய வாழ்வில் பெரிதாக இருப்பதாக. God bless you.